புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் கடந்த 4 நாட்களில் மட்டும் 9 பேர் கடலில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளான நீலாங்கரை, உத்தண்டி, கானாத்தூர் மற்றும் முட்டுக்காடு ஆகிய கடற்கரை பகுதிகளில் புத்தாண்டை முன்னிட்டு பொதுமக்கள் ஏராளமானோர் குவியத் தொடங்கினர். இதனால் கடலில் குளிப்பது மற்றும் கடற்கரை பகுதிகளில் உள்ள கட்டுப்பாடுகள் குறித்து காவல்துறை சார்பாக எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்பட்டன. மேலும் இப்பகுதிகளில் அதிக அளவு பண்ணை வீடுகள் உள்ளதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பண்ணை வீடுகளில் வசிப்பவர்களுக்கு தாம்பரம் காவல் ஆணையரகத்தின் மூலம் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளும் அறிவிக்கப்பட்டன. இந்த நிலையிலும் கடந்த 4 நாட்களில் மட்டும் 9 பேர் கடலில் மூழ்கி உயிரிழந்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்த 9 பேரில் சென்னை தீநகரைச் சேர்ந்த தனியார் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் சிவதானும் ஒருவர். கானாத்தூர் ரெட்டிக்குப்பம் பீச் பகுதியில் தன் மகள் மற்றும் நண்பர்களுடன் புத்தாண்டை சிவதான் கொண்டாடியிருக்கிறார். அப்போது மகள் நிவேகிதா திடீரென கடல் அலையில் தத்தளிப்பதைக் கண்டு பதறிப்போன சிவதான் மகளை காப்பாற்ற சென்ற நிலையில் அடுத்தடுத்து அவரது நண்பர்களும் சென்றிருக்கின்றனர். இதில் சிவதானுவின் மகள் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் சிவதானு சடலமாக மீட்கப்பட்டதும் உடன் சென்ற மூவர் கடலுக்குள் மாயமானதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் மீனவ படகுகள், தீயணைப்பு படையினர் மற்றும் ஹெலிகாப்டர் உதவியுடன் கடலில் நடந்த தேடுதல் வேட்டையில் சிவதானுவின் நண்பர்கள் நவீன், மானஸ் மற்றும் பிரசாத் ஆகிய மூவரும் சடலமாக மீட்கப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து நீலாங்கரை மற்றும் உத்தண்டி கடற்கரையில் 9ஆம் வகுப்பு பள்ளி மாணவர் உட்பட 5 பேர் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மாயமாகி பின் சடலமாக கரை ஒதுங்கியதும் குறிப்பிடத்தக்க நிலையில் இந்த உயிரிழப்புகள் அனைவரையும் சோகத்தில் மூழ்கடித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.